மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு தி சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். சுடுகாட்டு கூரை ஊழல் வழக்கில் முன்னாள் அமைச்சர் செல்வ கணபதி விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என சிபிஐக்கு சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் கடிதம் எழுதியிருக்கிறார். இது குறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன் வணக்கம். மேலும் விவரங்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த பொழுது சுடுகாட்டு கூரை கட்டுவதில் முறைகேடு நடந்ததாக அமைச்சர் செல்வ கணபதி உள்ளிட்டோர் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த கீழமை நீதிமன்றம் செல்வ கணபதி உள்ளிட்டோருக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருந்தது. இதனை எதிர்த்து மேல்முறையீடு மனுவானது செல்வ கணபதி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் செல்வ கணபதியை விடுதலை செய்து கடந்த நவம்பர் மாதம் தீர்ப்பளித்திருந்தது. இந்த நிலையில் இந்த சுடுகாட்டு கூரை ஊழல் வழக்கிலிருந்து செல்வ கணபதி விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என சென்னை சேர்ந்த வழக்கறிஞர் விக்னேஷ்குமார் என்பவர் சிபிஐக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் செல்வ கணபதியை விடுதலை செய்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு நிலைக்கத்தக்கதல்ல எனவும் இந்த தீர்ப்பு சமூகத்திற்கு தவறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வது அவசியம் எனவும் இது குறித்து சிபிஐ பரிசீலிக்க வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.